ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக ஒரு இனிப்பு பண்ணியிருக்கிறேன். சிறுபருப்பு பாயாசம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்காமல் செஞ்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? ஒரு வானலியில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் சிவக்க வறுத்துக்கோங்க. பருப்பு வறுத்ததும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கிடையில் ஒரு 3 கப்பு தண்ணி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் இந்த கழுவுன பருப்பை சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணியில் வேக வைக்கிறத விட இந்தமாரி தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த பருப்பை போட்டு வேக வைங்க. இப்போது பருப்பு 3/4 கப்பு தான் வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் 3/4 கப்பு எடுத்துக்கலாம். அவங்கவுங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். பாகு வெல்லம் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். பாகு வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா 3/4 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இதோட வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா 3/4 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதி வரட்டும். கொதித்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோட நான் இன்றைக்கி காஞ்ச திராட்சை, பூசணிக்காய் விதை, பாதாம் பருப்பு எல்லாம் சேர்த்துருக்குறேன்.